நாம் கடலூர் என்று இதை இன்று அழைத்தாலும் அது கடலூர் அல்ல, அதன் உண்மையான பெயர் கூடலூர். ஏனென்றால் பரவனூர், பொன்னையார், உப்பனார், கெடிலம் என்கின்ற 4 ஆறுகள் கூடுகின்ற இடம்தான் கூடலூர் என்கின்ற பெயர் பெற்றது. நாளடைவில் அது கடலூராக திரிந்து போனது. இதை திருப்பாதிரி புலியூர் என்றும் அழைப்பார்கள். ஏனென்றால் இங்கே பாதிரி மரங்கள் அதிகமாக இருப்பதால் இது திருப்பாதிரி புலியூர். மரங்களை வைத்து மண்ணை அடையாளம் காணுகின்ற ஒரு போக்கு இந்தியாவிலே உண்டு. அதனால்தான் ஆத்தி மரங்கள் அதிகமாக இருக்கிற இடத்தை ஆர் என்றால் ஆத்தி, ஆற்காடு என்று அழைத்தார்கள். மசூரி என்கின்ற இடத்தில் தான் நாங்கள் பயிற்சி பெற்றோம். அங்கே கூட மன்சூரி என்கிற மரம் இருப்பதால் தான் அது மசூரியானது. மருத மரம் அதிகமாக இருக்கிற காரணத்தால் தான் அது மருதமலையானது. இப்படி மரங்களின் பெயரால் மண்ணை அழைக்கிற பழக்கம் கடலூருக்கும் இருந்ததால் இது திருப்பாதிரி புலியூர் என்றும் அழைக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் இந்திய வரலாற்றில் மிகச் சிறப்பான இடத்தை பெற்றது கடலூர். இங்கே ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சு நாட்டினருக்கும் இடையே 7 ஆண்டுகள் கடுமையான யுத்தம் நடந்தது. 1758ஆம் ஆண்டு கடலூர் யுத்தம் பிரெஞ்சு படைக்கும் ஆங்கில படைக்கும் இந்த மண்ணிலே நடந்தது. இங்கே இருக்கிற புனித டேவிட் கோட்டை என்பது வரலாற்று சிறப்பு மிக்கது. ஒரு காலத்தில் அது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த ஒன்றாக இருந்தது. இங்கிலாந்து நாட்டில் வெல்ஷ் நகரனுடைய பாதுகாவலர் துறவியாக இருந்த புனித டேவிடின் பெயரில் தான் அந்த கோட்டையை பெயரிட்டார்கள். தொடக்கத்திலே நாயக்கர்கள் வசம் இருந்த அந்த கோட்டை படிப்படியாக மாறி ஆங்கிலேயர்கள் கைக்கு வந்தது. 1785ஆம் ஆண்டு பிரெஞ்சு படை நிரந்தரமாக முறியடிக்கப்பட்ட பிறகு அந்த கோட்டை புறக்கணிக்கப்பட்டது, சிதிலமடைந்தது. கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை எண்ணற்ற சிறப்புகள் கொண்ட மாவட்டம் இது. இயற்கை ரீதியாக பார்த்தால் இங்கே இருக்கிற பிச்சாவரத்தில் உள்ள அலையாத்தி காடுகள் மிகுந்த சிறப்பு பெற்றவை. தமிழ் இலக்கியங்களை நீங்கள் படித்தால் கடலோரங்களில் எல்லாம் சுரபுன்னை மரம் வளர்ந்ததை நாம் அறிய முடிகிறது. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் கடற்கரை ஓரம் முழுவதுமே இந்த அலையாத்தி காடுகள் இருந்திருக்கின்றன. அந்த அலையாத்தி காடுகள் தான் ஆழிப்பேரலையை தடுத்து நிறுத்தி இருக்கின்றன. அந்த அலையாத்தி காடுகள் தான் மீனவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்திருக்கின்றன. நாளடைவில் அழிக்கப்பட்டன. 2004ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஆழிப்பேரலை வந்தபோது இந்த அலையாத்தி காடுகள் தான் அந்த தண்ணீரை தாளாட்டி கொடுத்து அங்கே இருக்கிற மக்களை காப்பாற்றியது. இங்கே இருக்கிற சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் என்று அழைக்கப்படுகிறது. வரலாற்றில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக கருதப்படுகிறது. கடலூரிலே இருக்கிற பாடலீஸ்வரர் அப்பராலும் ஞானசம்பந்தராலும் பாடப்பட்ட ஒரு திருத்தலமாக இருக்கிறது. கடலூரில் இருக்கிற பன்ருட்டி பலாப்பழத்திற்கு சொந்தம். பலாப்பழத்தை அதிகமாக சாப்பிடுவதனாலோ என்னவோ கடலூர் மக்களும் இனிமையாகவே இருக்கிறார்கள். கடலூரில் இருக்கிற மக்கள் உழைப்பாளிகள், மீனவ மக்கள் இருக்கிறார்கள். இப்படி எண்ணற்ற மக்களை தன்னகத்தே கொண்டு சமய நல்லிணக்கத்திற்கு உதாரணமாக இருக்கின்ற இந்த மண்ணில் இந்த ரமலான் நோன்பு முடிந்து திருவிழா கொண்டாடுகிற நேரத்தில் நிறைவு விழா நடத்துவது மிகுந்த சிறப்புக்குரியது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கடலூரிலே நான் 32 ஆண்டுகளுக்கு முன்னால் கூடுதல் ஆட்சியராக வந்து பொறுப்பேற்றேன். அப்போது இது ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டம். இந்த தென்னார்காடு மாவட்டத்தில் 36 வட்டாரங்கள் இருந்தன. இந்த வட்டாரங்களை எல்லாம் நாம் சுற்றி சுற்றி வருவதற்கே 3 நாட்கள் ஆகும். அவ்வளவு பெரிய மாவட்டமாக இருந்தது. அந்த ஒரு மாவட்டம் இருந்த இடத்தில் இன்று 3 மாவட்டங்கள் இருக்கின்றன. எல்லா விதமான பகுதிகளும் இருக்கின்ற ஒரு மாவட்டமாக அந்த ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டம் இருந்தது. மலைப்பகுதியும் இருக்கிறது, கடல் பகுதியும் இருக்கிறது. இங்கே இருந்து கிளம்பினால் நீங்கள் காஞ்சிபுரத்தை எல்லையாக கொண்ட பகுதி வரை பயணம் செய்ய முடியும். சேலத்தை தொடுகிற அளவிற்கு இந்த தென்னார்காடு மாவட்டம் மேற்கு நோக்கி விரிந்திருந்த ஒரு மாவட்டம்.
இங்கே பணியாற்றுகிற போது நாங்கள் வெள்ளிக் கடற்கரை என்று அழைக்கப்படுகின்ற இந்த கடற்கரையை விருத்தி செய்வதற்காக ராமகிருஷ்ணன் அவர்கள் மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது நடவடிக்கைகள் எடுத்து அதில் பல முன்னேற்ற திட்டங்களை செயல்படுத்தி மக்கள் பெருவாரியாக வருகிற அளவிற்கு இரவிலே விளக்குகள் போட்டு கோடை விழாக்கள் நடத்தி அந்த கடற்கரைக்கு வெள்ளிக் கடற்கரை என்கின்ற பெயரையும் கொடுத்து மக்கள் வருகிற மாதிரி ஏற்பாடு செய்தோம். கடலூர் சிறைச்சாலையிலே தேக்கு மரங்களை நட்டு அவற்றை வளர்ப்பதற்கான திட்டங்களை செய்தோம். குருவிக்காரர்கள் என்று அழைக்கப்படுகிற நரிக்குறவர்கள் பாசிமணியை மட்டுமே விற்கக்கூடாது, ஓரிடத்தில் நிரந்தரமாக தங்க வேண்டும் என்று அவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுத்ததோடு அவர்களுக்கு கோழிப்பண்ணை வைத்து தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு வங்கிக் கடன்களை ஏற்பாடு செய்தோம். இப்படி எண்ணற்ற பணிகள் கடலூரிலே இருந்தபோது மாவட்ட நிர்வாகம் செய்தது என் நினைவில் நிழலாடுகிறது. எனவே கடலூர் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ஊர் என்பதால் இங்கே இந்த நிறைவு விழாவில் நான் உரையாற்றுவதில் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன். நான் இங்கே பேச இருக்கிற தலைப்பு வரலாற்றில் மேலாண்மை என்பது. வரலாற்றை எதற்காக வாசிக்க வேண்டும், நடந்தவற்றை எதற்காக நாம் வாசிக்க வேண்டும் என்று இன்றைய இளைஞர்கள் சிலர் சிந்திப்பது உண்டு. புத்தகத் திருவிழா நடத்தப்படுவதற்கு நோக்கம் ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு இளைஞர்கள் அதிகம் படிப்பதில்லை என்கிற குற்றச்சாட்டு ஒன்று உண்டு. இளைஞர்கள் பாடத்திட்டத்தை தாண்டி எதையும் வாசிப்பது இல்லை. அவர்கள் வாசிக்கிறார்கள், போட்டித் தேர்வுகளுக்காக மும்முரமாக வாசிக்கிறார்கள், விடிய விடிய வாசிக்கிறார்கள், பொது அறிவு புத்தகங்களை வாசிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் புதினங்களை வாசிப்பதில்லை, கவிதைகளை வாசிப்பதில்லை, கதைகளை வாசிப்பதில்லை, வாழ்க்கை வரலாறுகளை வாசிப்பதில்லை, அறிவியல் புத்தகங்களை தேடி தேடி அவர்கள் வாசிப்பது இல்லை. சிலர் தீவிரமாக வாசிக்கிறார்கள். ஆனால் அப்படி வாசிக்கிறவர்கள் வெறும் படிப்பாளிகளாக மட்டும் இருப்பதில்லை, படைப்பாளிகளாகவும் இருக்கின்றார்கள். ஒரு காலத்திலே தேநீர் கடையில் வருகின்ற செய்தித்தாளை வாசிப்பதற்கு கூட்டம் கூடும். அங்கே பரிமாறப்படுகிற தேநீரும் சுட சுட இருக்கும், செய்திகளும் சுட சுட இருக்கும். ஆனால் இப்போது செய்தித்தாள்களை கூட இளைஞர்கள் படிப்பதில்லை. கைபேசியிலே வருகிற குறுந்தகவல்களை படித்துவிட்டு அவர்கள் அதுவே திருப்தி என்று நினைப்பது வைட்டமின் மாத்திரைகளை சாப்பிட்டுவிட்டு சாப்பாடு வேண்டாம் என்று சொல்வதற்கு சமமானது. நாங்கள் எல்லாம் சிறுவர்களாக இருக்கிற போது ஆனந்த விகடன், குமுதம் போன்ற பத்திரிகைகள் வருகிற போது யார் அதை முதலில் படிப்பது என்று வீட்டிலே ஒரு போட்டியே நடக்கும். வருகிற போதே அதை வாங்கி கொண்டு வீதியிலேயே படித்து கொண்டு வருகிறவர்களை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அந்த ஆனந்த விகடனையும் குமுதத்தையும் ஒரு முறை அல்ல 10 முறை அடுத்த ஆனந்த விகடன் வரை அவர்கள் வாசிப்பார்கள். அதோடு நிறுத்த மாட்டார்கள். அதில் வருகிற தொடர்கதையை திண்ணையில் அமர்ந்து பக்கத்து வீட்டாருடன் அடுத்த வாரம் எப்படி போகும் என்று விவாதிப்பார்கள். அப்படியெல்லாம் அவர்கள் வாசித்த நிலைமை மாறிப்போய் இன்று இதழ்களெல்லாம் சுழற்சியில் சுருங்கி போயிருப்பதை பார்க்கிறோம். அவற்றையெல்லாம் ஆன்லைனில் கொண்டு வருவதற்கு முயற்சிகள் இருக்கின்றன. 1000 சொன்னாலும் ஒரு புத்தகத்தை திறந்து வாசிக்கிற திருப்தியும் மகிழ்ச்சியும் இருக்க முடியுமா? அதிலே அடிக்கோடிட்டு சாய்ந்து கொண்டு படித்து சிலவற்றை திரும்ப வாசித்து நாம் பெறுகிற சுகத்துக்கு ஈடு இணை ஏதேனும் உண்டோ? அந்த சுகத்தை இந்த இளைய தலைமுறை தவறிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த புத்தகத் திருவிழா. வாசிப்பதில் ஒரு ருசியை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த புத்தகத் திருவிழா. வாசிப்பு என்பது நிலக்கடலையை சாப்பிடுவதைப் போல. நீங்கள் வேர்க்கடலையை ஒரு தட்டில் வைத்துவிட்டால் முதலில் 4 சாப்பிடலாம் என்று தோன்றும். ஆனால் 4ஓடு நிறுத்தியவர்கள் யாரும் இல்லை. தட்டு காலியாகும் வரை அதை சாப்பிடுவார்கள். அதைப் போல வாசிக்கிற ருசியை மட்டும் நாம் ஏற்படுத்திவிட்டால் போதும், அதற்கு பிறகு அவர்கள் வாசித்து கொண்டே இருப்பார்கள். வரலாற்றில் மேலாண்மை என்பதை நான் ஏன் எடுத்துக்கொண்டேன் என்றால், வரலாற்றை இன்றைய இளைஞர்கள் வாசிக்க வேண்டும். எதற்காக?
வரலாற்றிலே என்ன தவறுகள் நிகழ்ந்திருக்கின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றிலே என்ன தவறுகள் நிகழ்ந்ததோ அந்த தவறை மீண்டும் செய்தவர்கள் இருக்கிறார்கள். அதைப் போல நாம் செய்துவிடக்கூடாது என்பதற்காக. உதாரணமாக, ரஷ்யாவுக்கு போர்க்காக படையெடுத்து சென்றான் நெப்போலியன். அவனோடு கூட இருக்கிற தளபதிகள் எல்லாம் சொன்னார்கள், ரஷ்யாவை வெல்ல முடியாது, அங்கே கடுங்குளிர் இருக்கும், அந்த நாட்டுக்குள் சென்றால் நம் சிப்பாய்கள் சிதைந்து சின்னாபின்னமாய் விடுவார்கள், செல்லாதே என்று வற்புறுத்தினார்கள். ஆனால் வெற்றிகள் எப்போதுமே மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடும், சில நேரங்களில் அது அதீத நம்பிக்கையும் கொடுத்துவிடும். அதனால்தான் ஒருவர் சொன்னார், வெற்றியை போல தோல்வியை தருவது எதுவும் இல்லை. தொடர் வெற்றிகள் கிடைத்து கொண்டே இருந்தால் ஒரு மனிதன் நாம் எதை செய்தாலும் வெற்றி பெறுவோம் என்று நினைத்து விடுவான். அப்படித்தான் நெப்போலியன் ரஷ்யாவிற்கு படையெடுத்து சென்றான், நிர்மூலமானான். திரும்பி வருகிற போது அவன் படை சீனித்து போனது. நெப்போலியனுடைய சரித்திரத்தின் முடிவு ரஷ்யாவிலே எழுதப்பட்டது, வாட்டர்லூவில் அல்ல. ஆனால் நெப்போலியனுடைய வாழ்க்கையை பார்த்தும் கற்றுக்கொள்ளாதவன் ஹிட்லர். அவனும் அதே ரஷ்யாவின் மீது படையெடுத்து சென்றுதான் நாசத்தை சந்தித்தான். எனவே வரலாறு தவறுகளை சுட்டிக்காட்டி மீண்டும் செய்யாதே என்று நம்மை எச்சரிக்கிறது. வரலாற்றின் மூலமாகத்தான் நாம் தீவிர சிந்தனையை கற்றுக்கொள்கிறோம். நீங்கள் வரலாற்றை படியுங்கள், மேலோட்டமாக அல்ல. அதை ஆண்டுகளை நினைவுக்கு வைத்துக் கொள்வதற்காக அல்ல. 1526 முதலாம் பானிப்பட்டு போர், 1556 இரண்டாம் பானிப்பட்டு போர் என்று ஆண்டுகளை நினைவில் வைத்துக் கொள்வதற்காக வரலாற்றை படிக்காதீர்கள். அங்கே எப்படி படையெடுப்பு நடந்தது, என்ன வியூகம் வகுத்தார்கள், அவர்கள் எவ்வாறு முன்னேறி சென்றார்கள், ஏன் தோற்றார்கள், யார் முன்னே தன் படையை நிறுவினார்கள், யார் தன்னம்பிக்கையோடு மக்களை பார்த்து பேசினார்கள் என்பதையெல்லாம் எடுத்துச் சொல்வதற்காகத்தான் வரலாறை படிக்க வேண்டும். கிரீஷ் கர்னாட் துக்ளக் என்கின்ற அழகான நாடகத்தை எழுதியிருப்பார். அதிலே எப்போது பார்த்தாலும் முகமது பின் துக்ளக் சதுரங்கம் விளையாடிக்கொண்டே இருப்பார். சதுரங்கத்தினுடைய அசைவுகளின் மூலமாகத்தான் அவர் வியூகங்களை வகிப்பதற்கு தன்னுடைய கருத்துருக்களை பெற்றார் என்று எழுதியிருக்கிறார். வரலாற்றை வாசிக்கிற போதுதான் நாம் மனிதர்களை புரிந்து கொள்ள முடியும். அண்டர்ஸ்டாண்டிங் ஹியூமன் நேச்சர் என்கிற அற்புதமான ஒரு புத்தகத்தை ராபர்ட் கிரீன் எழுதியிருக்கிறார். நீங்கள் வரலாற்றை படித்தால் அலாவுதீன் கில்ஜி எப்படி பணியாற்றினார், தைமூர் எப்படி பணியாற்றினார், செங்கிஸ்கான் எப்படி படையெடுத்தார் என்கின்ற அத்தனை தகவல்களையும் பார்க்கிற போது இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட மனிதர்களெல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்று மனித இயல்புகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நமக்கான அடையாளத்தை நாம் வரலாற்றிலிருந்து தான் அறிந்து கொள்ள முடியும். கீழடியை தோண்டி நாம் பெருமிதப்படுகிறோமே, அது நம்முடைய அடையாளம். நாம் ஆதிச்சநல்லூரை தோண்டி அதிலே நம்முடைய தொல்பொருள் படிமங்கள் இருந்தன, தடயங்கள் இருந்தன என்று அறிகிறோமே, அது நம்முடைய அடையாளம். அடையாளம் என்று சொன்னால் வரலாறு மண்ணுக்கு மேலே இருப்பது மட்டுமல்ல, மண்ணுக்கு கீழே தான் அதிகமான வரலாறு புதைந்து போயிருக்கிறது. அதை அடையாளப்படுத்துகிற போதுதான் நாம் இந்த உலகத்தில் எங்கே நின்றிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். வரலாற்றை வாசித்தால்தான் சுதந்திரத்தின் அருமை நமக்கு தெரியும். கப்பல்களிலே அடிமையாக ஆப்பிரிக்க மக்கள் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவிற்கும் கடத்தப்பட்டு போகிற வழியிலே கப்பலிலேயே மலத்தையும் சிறுநீரையும் கடித்து சிதைந்து சின்னாபின்னமாகி நோய்வாய்ப்பட்டு அடிமைகளைப் போல பற்களையும் எலும்புகளையும் காட்டி விற்கப்பட்ட சம்பவங்களை பார்த்தால்தான் நாம் இன்று வாழ்கிற வாழ்க்கை எவ்வளவு மேன்மையான வாழ்க்கை என்பதை அறிந்து கொள்ள முடியும். நாம் வரலாற்றை வாசிக்கிற போதுதான் நாட்டுப்பற்றை பெற முடியும். மொழிப்பற்றை நாம் பெறுவதற்கு வரலாறை வாசிக்க வேண்டும். சமூக பொருளாதார சிக்கல்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கு வரலாற்றை வாசிக்க வேண்டும். அப்போதுதான் நாம் வில்லியம் பெண்டிங் என்பவர் ராஜாராம் மோகன் ராயருடைய அறிவுறுத்தலால் சதியை ஒழித்தார், பெண்கள் உடன்கட்டை ஏறுகிற பழக்கம் நிறுத்தப்பட்டது என்கின்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே வரலாற்றை வாசிப்பது மிகவும் முக்கியம். சரி, மேலாண்மை எதற்காக வாசிக்க வேண்டும்? தலைமை பண்புகளை ஒருவன்
தரித்து கொள்ள வேண்டும் என்றால் மேலாண்மையை வாசிக்க வேண்டும். 4 விதமான தலைவர்கள் இருக்கிறார்கள். சர்வாதிகாரிகளாக இருப்பார்கள், மேம்போக்கான தலைவர்கள் இருப்பார்கள், அனைவரையும் கலந்து ஆலோசிக்கிற தலைவர்கள் இருப்பார்கள், கலந்து ஆலோசித்து எது சரியோ அந்த முடிவை எடுப்பவர்கள் இருப்பார்கள். இதிலே நீங்கள் எந்த தலைமை பண்பை தரித்து கொள்ளப் போகிறீர்கள் என்பது நீங்கள் மேலாண்மையை படிக்க வேண்டும். ஒரு நிர்வாகத்தை நிமிர்த்த வேண்டும் என்றால் உங்களுக்கு மேலாண்மையின் அறிவு தேவைப்படுகிறது. நீங்கள் நேரத்தை மேலாண்மை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் மேலாண்மையை தெரிந்தால்தான் பணிகளை எல்லாம் கச்சிதமாக திட்டமிட்டு அவற்றை செயல்படுத்தி நேரத்தை மேலாண்மை செய்ய முடியும், நேரத்தை உருவாக்க முடியும். நேரத்தை மேலாண்மை செய்வது என்பது எல்லோரும் செய்துவிடலாம். ஆனால் தலைமை பண்பு உள்ள ஒருவன் நேரத்தை மேலாண்மை செய்வதில்லை, நேரத்தை உருவாக்குகிறான். தன்னுடைய புத்தி கூர்மையால் 2 மணி நேரத்திற்கு செய்ய வேண்டிய ஒரு பணியை 1 மணி நேரத்திலேயே செய்து இன்னொரு மணி நேரத்தை உருவாக்கி அதில் இன்னும் சில பணிகளை செய்து தன்னுடைய நிர்வாகத்தை நிவர்த்துகிறான். அப்படிப்பட்ட மேலாண்மையை அறிந்தவன் தான் தீர்க்கமான முடிவுகளை எடுக்கிறான். எது பிரச்சனை என்று அறிகிறான், அந்த பிரச்சனையை எப்படி அணுகலாம் என்று பல்வேறு வழிமுறைகளை யோசிக்கின்றான், அதில் சரியான வழிமுறையை தேர்ந்தெடுக்கிறான். மேலாண்மையை அறிந்தவன்தான் தன்னுடைய நிர்வாகத்தின் செயல்பாடுகளை எல்லாம் உற்று உற்று கவனிக்கின்றான். சிறந்த மேலாண்மை அறிஞன் தகவல் பரிமாற்றத்தில் தகைசால் பெருமகனாக விளங்குகிறான். அவன் உடல் மொழியும் அற்புதமாக இருக்கும், குரல் மொழியும் அற்புதமாக இருக்கும். அவனுக்கு தெரியும், விரலை உயர்த்தியும் குரலை உயர்த்தியும் செய்வது நிர்வாகம் அல்ல, மனத்தை உயர்த்தி செய்வதுதான் மகத்தான நிர்வாகம். அவன் மனித வளத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுவான், பொறுப்புகளை எப்படி பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று கற்றுத்தருவான். அதனால் மேலாண்மையை படிக்க வேண்டும். வரலாற்றிலிருந்து நாம் மேலாண்மையை ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு காலத்தில் மன்னர்களாக இருந்தவர்களும் தன்னுடைய அரசை நடத்துவதற்கு, மக்களை நிர்வகிப்பதற்கு, படையெடுப்பின் போது பல்வேறு மேலாண்மை கூறுகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இன்று நாம் படிக்கிற மேலாண்மை என்பது அவற்றின் தொடர்ச்சி. அதனால்தான் திருவள்ளுவருடைய நூலிலே நீங்கள் மேலாண்மை கருத்துக்களை பார்க்க முடியும். ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களிலே நீங்கள் மேலாண்மையின் கருத்துக்களை பார்க்க முடியும். மாக்கியவல்லி எழுதிய இளவரசன் நூலிலே மேலாண்மை கோட்பாடுகளை பார்க்க முடியும். சுக்கிரநீதியிலே நீங்கள் மேலாண்மை கருத்துருக்களை பார்க்க முடியும். அதனால் ஒரு காலகட்டத்திலே மேலாண்மை என்பது இருந்தது, அது விரிவாக்கம் பெற்று பரிணாம வளர்ச்சி பெற்றுதான் இன்று தனி இயலாக பரிணமித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிய முடியும். அர்த்த சாஸ்திரத்தை எழுதிய கௌட்டில்யர் இதற்கு முன்னால் இருந்த அர்த்த சாஸ்திரங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி என்றார். அப்படி என்றால் அவருக்கு முன்பே அர்த்த சாஸ்திரங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. திருவள்ளுவர் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று குறிப்பிடுகிறார் என்றால் அவருக்கு முன்னால் நூல்கள் இருந்திருக்கின்றன. எனவே மேலாண்மை என்பது ஒரு தொடர்ச்சி என்பதை உணர வேண்டும். திருக்குறளிலே பொருட்பாலிலே திருவள்ளுவர் கூறியிருப்பது ஓர் அரசனுக்கு மட்டும் பொருந்துவதல்ல. இன்று ஒரு நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக இருக்கிறார் என்றால் அவருக்கும் பொருந்தக்கூடியதாகத்தான் இருக்கிறது. ஆப்ரஹாம் எராலி த ராத் ஆஃப் த செல்டனேட் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதிலே அலாவுத்தீன் கில்ஜி தன்னுடைய அரசாட்சியை எவ்வளவு மேன்மையாக நடத்தினார் என்பதை பற்றிய குறிப்புகளை எழுதியிருக்கிறார். அலாவுத்தீன் கில்ஜியின் காலத்தில் எடைகளெல்லாம் சரியாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் தண்டனை. அவருடைய சாம்ராஜ்யத்திலே மிகச் சிறப்பாக பல்வேறு நடைமுறைகள் செயல்படுத்தப்பட்டு வந்தன. அந்த அலாவுதீன் கில்ஜியினுடைய அரசாட்சி தான் ஷெர்ஷாவுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தது. ஷெர்ஷாவை பற்றி கூறுகிற போது சொல்வார்கள், இரவு நேரத்தில் ஒரு பெண் பணப்பையோடு நடுவீதியிலே படுத்து உறங்கலாம், அந்த அளவிற்கு பாதுகாப்பு ஷெர்ஷாவுடைய ஆட்சியிலே இருந்தது என்று. அதற்கு பிறகு அக்பர் எனக்கு ஷெர்ஷா தான் முன்னோடி என்று சொன்னார். இவர்களெல்லாம் சிறந்த மேலாண்மை கோட்பாட்டை கொண்டவர்கள்.
கம்பராமாயணத்திலே ஓர் அரசன் எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும் என்பதற்கு தசரதனை உதாரணம் காட்டி கம்பர் எழுதுகிறார். வையகம் முழுவதும் வரிஞ்சன் ஓம்புமோர் செய்யன காத்து இனிது அரசு செய்கிறான் என்று. ஒரு சின்ன வயலை ஒரு உழவர் எப்படி நேர்த்தியாக பராமரிப்பாரோ அப்படி மிகப்பெரிய நாட்டை நேர்த்தியாக தசரதன் பராமரிக்கிறான் என்பதுதான் அதிலே உள்ள கருத்து. எனவே நாட்டை பராமரிப்பது என்பது ஒரு நிர்வாகத்தை பராமரிப்பதை விட மிகவும் சிரமம். மனிதர்களை பராமரிப்பது என்பது இன்னும் சிரமம். ஏனென்றால் சட்டம் ஒழுங்கிலிருந்து முன்னேற்ற திட்டங்கள் வரை அத்தனையும் செயல்படுத்த வேண்டும். நிர்வாகத்தை பொறுத்தவரை ஒரு தனிப்பட்ட நிர்வாகம் என்றால் அங்கே லாபம் மட்டும்தான் முக்கியம், மற்றவை முக்கியம் அல்ல. எனவே தசரதனின் மூலம் கம்பர் கூறுவது ஒரு சின்ன வயலை எப்படி நிர்வகிக்கிறார்களோ அப்படி மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நிர்வகிப்பதுதான் தலை சிறந்த தலைமை பண்பாக இருக்க முடியும் என்பதுதான். அதே நேரத்தில் திருவள்ளுவர் குறிப்பிடுவதைப் போல தமிழ் மன்னர்கள் எப்படி இருந்தார்கள்? அவர்கள் பெரிய சிம்மாசனத்தில் எல்லாம் இருக்கவில்லை, அவர்கள் பெரிய கிரீடங்களை எல்லாம் அணிந்திருக்கவில்லை. அதனால்தான் மருது அற்புதமாக ஒரு ஓவியத்தை வரைந்திருக்கிறார். அதிலே தமிழ் மன்னர்கள் எவ்வளவு எளிமையாக இருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார். மார்க்கோ போலோ தமிழ் மன்னர்களை பற்றி கூறுகிற போது அவர்கள் எல்லோரும் எளிமையாக இருந்தார்கள், ஒரு பலகையின் மீது தான் அமர்ந்தார்கள், அவர்கள் ஒன்றும் அரியாசனத்திலெல்லாம் அமரவில்லை, எளிமையாக காட்சியளித்தார்கள் என்று எழுதுகிறார். அப்படி காட்சிக்கு எளியராக இருந்தால்தான் வருகிறவர்கள் நம்மோடு இயல்பாக பேச முடியும். நாம் யாருமே நெருங்க முடியாத இடத்திலே அமர்ந்திருந்தால் வருகிறவர்கள் எல்லாம் நெடுநடுங்கி போவார்கள். நான் சில அலுவலகங்களுக்கு போவேன், அங்கே குளிர் ஊட்டும் பெட்டியை மிக குறைவான வெப்பநிலைக்கு வைத்து விடுவார்கள். சாதாரணமாக 20 டிகிரி வைப்பார்கள், இவர்கள் 15 டிகிரி வைத்து விடுவார்கள். உள்ளே செல்கிறவர்கள் நடுங்கிக் கொண்டே செல்வார்கள். ஏனென்றால் அதிகாரத்திற்காக நடுங்காவிட்டாலும் குளிருக்காகவாவது நடுங்கட்டுமே என்றுதான் அவர்கள் செய்கிற ஏற்பாடு இது. அப்படி காட்சிக்கு எளியராகவும் கடுஞ்சொல் இல்லாதவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் நீங்கள் வரலாற்றை படிக்கிற போது வெற்றியடைந்த மன்னர்களுடைய இலக்கணமாக இருந்திருக்கிறது. கரிகால் வளவனிலிருந்து ராஜேந்திர சோழன் வரை நாம் வாசிக்கிற போது அதை அறிந்து கொள்கிறோம். ஒரு மன்னனாக இருக்கிறவன் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படித்தான் ஒரு தலைமை நிர்வாகி இருக்க வேண்டும். மற்றவர்களெல்லாம் தூங்கலாம், ஆனால் நாம் விழித்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதைத்தான் புறநானூற்றிலே 400வது பாடலிலே பலர் துஞ்சவும் தான் துஞ்சான் உலகு காக்கும் உயர்கொள்வை கேட்டோன் என்று குறிப்பிடப்படுகிறது. எனவே நீங்கள் நிர்வாகத்தில் வரலாற்றில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தீவிரமாக ஆராய்ந்தால் மிக சிறந்த சாம்ராஜ்யங்களை நிர்வகித்தவர்கள் இரவு பகலாக விழித்திருந்து பணியாற்றி இருக்கிறார்கள் என்பது இது வரலாற்றிலிருந்து நாம் ஒற்றிக்கொள்ள வேண்டிய ஒன்று. முடிவெடுப்பது மிகவும் முக்கியம் என்பதற்கு சீன வரலாற்றிலே நடந்த ஒரு கதை. ஒருவன் மிகச்சிறந்த நீச்சல் வீரன். அவன் ஆற்றிலே நீந்துகிற போது வெள்ளம் வந்து விடுகிறது. அப்போது அவனோடு நீந்தியவர்கள் எல்லாம் கரைக்கு போய் விடுகிறார்கள். அவன் மட்டும் தத்தளிக்கிறான். சிறந்த வீரனாயிற்றே ஏன் தத்தளிக்கிறான் என்று பார்த்தால் அவனிடம் கேட்கிறார்கள், ஏன் தத்தளிக்கிறாய்? அவன் சொல்கிறான், நான் சாதாரண நேரமாக இருந்தால் கரையை உடனே அடைந்திருப்பேன். என்னுடைய இடுப்பிலே 1000 பொற்காசுகளை கட்டி இருக்கிறேன், அதுதான் இழுக்கிறது, அதனால் என்னால் நீந்த முடியவில்லை. அவர்கள் சொன்னார்கள், பொற்காசா முக்கியம், தூக்கி எறிந்து விட்டு வா. எப்படி பொற்காசை நான் தூக்கி எறிய முடியும் என்று அவன் விடாப்பிடியாக நீச்சல் அடிக்க முயன்று வெள்ளத்தோடு போனான் என்கிறது அந்த சீன கதை. எனவே முடிவு எடுப்பது முக்கியம். சில நேரங்களில் நாம் உயிர் முக்கியமா பணம் முக்கியமா என்று முடிவெடுக்க வேண்டும். சில நேரங்களில் மானம் முக்கியமா பணி முக்கியமா என்றும் முடிவெடுக்க வேண்டும். எனவே எந்த நேரத்தில் எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். தண்டனை தருவது என்ன பலன்களை தரும் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்க முடியும். லீ குவான் யூ சிங்கப்பூர் கதை என்கிற ஒரு அற்புதமான புத்தகத்தை எழுதியிருக்கிறார்.
அதில் சிங்கப்பூர் எப்படி விடுதலை பெற்றது, படிப்படியாக முன்னேறியது என்பதை பற்றி எழுதுகிற போது, இரண்டாம் உலகப் போரில் இங்கிலாந்தை தோற்கடித்து ஜப்பானியர்கள் சிங்கப்பூரை கைப்பற்றினார்கள். அப்போது லீ குவான் யூ போன்றவர்கள் மகிழ்ந்தார்கள். ஒரு ஆசிய இனம் ஒரு ஐரோப்பிய இனத்தை வென்றுவிட்டு நம்மை ஆளப்போகிறார்கள் என்பதுதான் அந்த மகிழ்ச்சிக்கு காரணம். ஆனால் ஜப்பானியர்கள் ஐரோப்பியர்களை விட கொடுமையாக நடந்து கொண்டார்கள். கடுமையான தண்டனைகள் விதித்தார்கள். அதை பற்றி எழுதுகிற லீ குவான் யூ, நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன், தண்டனைகள் கடுமையாக இருந்தால் குற்றங்களும் குறையும் என்று குறிப்பிடுகிறார். அதுதான் சிங்கப்பூரிலே தெருவிலே எச்சில் துப்புவது கூட தண்டனைக்குள்ளானதற்கான பின்னணி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தண்டனை எப்படி தரப்பட வேண்டும் என்பதற்கு ஓர் சீன வரலாற்று கதை உண்டு. ஒரு மன்னர் பரிசுகள் தருகிற பணியும் அவருக்கு, தண்டனை தருகிற பணியும் அவருக்கு. இங்கே பேசுகிற போது மருத்துவர் அனு அவர்கள் சொன்னார்கள், பெரிய பெரிய கோப்புகளை கூட அவர் படித்துவிட்டு முடிவெடுப்பார் என்று. பெரிய கோப்பாக வந்தால் அது ஒழுங்கு நடவடிக்கைக்கான கோப்பு என்று பொருள். ஏனென்றால் இத்தனை ஆண்டுகளாக கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது என்று பொருள். நீங்கள் வருகிற போது அது கனமாக வந்து உங்கள் மேசையிலே விழுகிறது என்று பொருள். அப்படி தண்டனை கொடுக்கிற போதுதான் நமக்கு மனம் மிகவும் கடினமாக இருக்கும். நீங்கள் ஒருவருக்கு பரிசு கொடுப்பதற்கு ஒரு கோப்பை நீங்கள் கையொப்பமிட்டால் மகிழ்ச்சியோடு கையொப்பமிடுவீர்கள். தண்டனை கொடுக்கிறீர்கள், 6 மாதம் ஊதிய உயர்வு நிறுத்தம், பணியிலிருந்து விடுவிப்பு என்றெல்லாம் தண்டனை கொடுத்தால் உங்கள் மனம் கனமாக இருக்கும். அந்த மன்னர் பரிசும் கொடுக்க வேண்டும், தண்டனையும் கொடுக்க வேண்டும். அவர் நினைத்தார், இந்த பரிசு கொடுக்கிற வேலை நன்றாக இருக்கிறது, தண்டனை கொடுக்கிற வேலை அவ்வளவு நன்றாக இல்லை. ஒன்று செய்வோம், தண்டனை கொடுப்பதை பிரதம மந்திரிக்கு மாற்றி விடுவோம், பரிசு கொடுப்பதை மட்டும் நாம் செய்வோம் என்று முடிவெடுத்து விட்டார். அதற்கு பிறகு 6 மாதம் கழித்தால் எல்லோரும் பிரதம மந்திரியை பார்த்து வணங்குகிறார்கள், மன்னனை பார்த்து ஒருவருமே வணங்கவில்லை. நிர்வாகத்தில் தண்டனை கொடுக்கிற அந்த அதிகாரம் இருக்கிற காரணத்தினால்தான் பல பேர் வணங்குகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பார்த்தார், சரி அழைத்து, சரி நான் தண்டனை கொடுக்கிறேன், நீ பரிசு கொடு என்று மாற்றிக்கொண்டார். அதற்கு 6 மாதம் கழித்து பிரதம மந்திரி மன்னராகிவிட்டார். மன்னரை சிறையில் அடைத்து விட்டார்கள். ஏனென்றால் முதலில் கடுமையாக இருந்து பிறகு மென்மையாக இருந்தால் நிர்வாகத்தில் சிறந்த பலன்கள் இருக்கும். மாவட்ட ஆட்சியராக ஒருவர் வந்தால் முதல் 6 மாதம் கடுகடுவென்று இருக்க வேண்டும், அதற்கு பிறகு கனிவாக இருக்க வேண்டும். முதலிலேயே கனிவாக இருந்து விட்டால் கடுமையாக பின்னால் இருக்க முடியாது. அதனால்தான் திருவள்ளுவர் கடிதோச்சி மெல்ல எரிக என்று குறிப்பிட்டார். வைரம் வெட்டுபவர் என்கிற ஒரு புத்தகம், டைமண்ட் சூத்ரா என்று பௌத்தத்திலே ஒன்று உண்டு. அதன் அடிப்படையில் எழுதப்பட்டது தான் இந்த வைர வெட்டுபவர். அதிலே ஒருவர் எப்படி 3 நிகழ்வுகளை கொண்டு ஒருவர் தான் செய்த பணியை பற்றி மகிழ்ச்சி அடையலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் எந்த வியாபாரத்தை செய்தாலும் அதை லாபத்திற்காகத்தான் செய்ய வேண்டும், நட்டத்திற்காக செய்யக்கூடாது. இரண்டாவது, அப்படி செய்கிற போது மகிழ்ச்சியாக செய்ய வேண்டும். மகிழ்ச்சியாக செய்வது என்றால் கலப்படமான ஒரு பொருளை விற்றால் அதற்கு மகிழ்ச்சி அடைய முடியுமா? நல்ல பொருளை விற்றால் தானே மகிழ்ச்சி அடைய முடியும். நீங்கள் உண்மையிலேயே ஒரு போதை மருந்தை விற்கிறவனும் ஒரு நல்ல மருந்தை விற்கிறவனுக்கும் இடையே இருக்கிற வேறுபாடு, ஒரு நல்ல மருந்தை விற்கிறவன் இது உயிரை காப்பாற்றப் போகிறது என்று மகிழ்ச்சியோடு கொடுப்பான். அடுத்த அந்த வாடிக்கையாளரிடம் கேட்பான், பிழைத்து விட்டார்களா? பிழைத்து விட்டார்கள் என்று சொன்னால் மகிழ்வான். ஆனால் ஒரு போதை மருந்து விற்கிறவனுக்கு என்ன மகிழ்ச்சி ஏற்பட முடியும்? மூன்றாவதாக, நீங்கள் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு திரும்பி பார்த்தால் உங்களுக்கு திருப்தி ஏற்பட வேண்டும், நீங்கள் ஏதாவது நற்பணியை ஆற்றியிருக்கிறீர்கள் என்கிற மகிழ்ச்சி. இதைத்தான் வைரம் வெட்டுபவர் கூறுகிறது. இது மேலாண்மையிலே நாம் கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. இக்காரஸ், டேடலஸ் என்கிற 2 பாத்திரங்கள் கிரேக்க புனவியலிலே வருகின்றன. அதிலே டேடலஸ் என்பவன் மிகச்சிறந்த சிற்பி. அவனும் அவன் மகன் இக்காரஸையும் சிறைச்சாலையிலே அடைத்து விடுவார்கள். அப்போது
மகனை காப்பாற்றுவதற்காக மெழுகினால் ஆன சிறகுகளை செய்து மகனுக்கும் பொருத்திவிட்டு தனக்கும் பொருத்தி கொண்டு டேடலஸ் சொல்லுவான், மிகவும் உயரமாக பறந்து விடாதே. ஆனால் இக்காரஸ்க்கு பறக்க 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 ஆசை, இன்னும் உயரமாக பறந்து சூரியனின் கதிர்களில் பட்டு மெழுகு உருகி இறந்து போய் விடுவான், கடலில் விடு. வரலாற்றை வாசிக்கின்ற போது பேராசையோடு யாரெல்லாம் படையெடுத்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நட்டமடைவதை பார்க்கிறோம். மேலாண்மையை பார்க்கிற போது அதிக லாபம் வேண்டும் என்று தெரியாத துறைகளிலெல்லாம் காலை வைத்தவர்கள் நஷ்டப்பட்டு போனதையும் பார்க்கிறோம். அதைத்தான் முதலுக்கே மோசம் வந்தது என்று. இன்று கூட அதிக வட்டி கொடுக்கிறார்கள் என்றால் எப்படி கொடுப்பார்கள் என்று நம்பாமல் நம் மக்கள் போய் முதலீடு செய்கிறார்களே, அவர்கள் இக்காரஸையும் டேடலஸையும் படித்தால் நிச்சயமாக அப்படி செய்ய மாட்டார்கள். அதைத்தான் திருவள்ளுவர் சொன்னார், உடைத்தன் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். சில பேர் இன்னும் போகலாம் என்று நினைத்து உயர உயரமாக சென்று கடைசியில் அங்கே ஒடிந்து விழுந்து போய்விடுவார்கள். அதனால்தான் நுனிக்கொம்பில் ஏறக்கூடாது. ஒரு மரத்தை ஏறினால் எவ்வளவு ஏறலாம், நுனிக்கொம்பில் ஏறக்கூடாது. நுனிக்கொம்பர் ஏறினின் அக்திரந்தூக்கின் உயிர்க்கிருது ஆகிவிடும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார்.